வெல்கம் டு இன்சைட் என்னங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா SQL லாங்குவேஜ்ல இருக்கிற பையர் கிளாஸ் கூட எப்படி and or யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, இந்த டேட்டா செட் ஒன்று நல்லா பாருங்க சரிங்களா. ரொம்பவே சிம்பிளான ஒரு டேட்டா செட் தாங்க எடுத்துருங்க சரியா. எம்ப்ளாய் ஐடி சரிங்களா. ஃபர்ஸ்ட் காலம் வந்து எம்ப்ளாய் ஐடி கொடுத்துருக்காங்க. செகண்ட் காலத்தில் அவங்களுடைய நேம் சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன சேலரி, எந்த சிட்டியில் இருக்காங்க சரிங்களா. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் அப்படி என்ன சிட்டியில் இருக்காங்கிற இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா செட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சேலரி யாருக்கெல்லாம் 30,000 மேலே இருக்கோ அவங்கள மட்டும் ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம் சரிங்களா. இப்போ அதுக்கான ஒரு கோடை நான் எழுத போகிறேன். அதுக்கு SQL எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. காலேஜுக்கு ஓப்பன் SQL எடிட்டர் போயிட்டு இப்போ நம்ம எந்த டேட்டா பேஸில் இருக்கோம், காலேஜுங்கிற டேட்டா பேஸில் தான் இருக்கும் சரிங்களா. அதில் வந்து 3 ஸ்கீமாஸ் இருக்குது. நம்ம ஸ்கீமா வந்து எம்ப்ளாயிஸ். ஓகேவா. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஓகேங்களா எம்ப்ளாயிஸ் வச்சுன்னா எம்ப்ளாயிஸ்.ஒர்க்கர்ஸ் சரிங்களா. இதில் எம்ப்ளாயிஸ் வந்து ஸ்கீமா, ஒர்க்கர்ஸ் வந்து டேபிள் நேம். ஓகேவா. எம்ப்ளாயிஸ். இப்போ நம்ம பையர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த பையர் கிளாஸை பற்றி ஃபுல் வீடியோ நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் சரிங்களா. அந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ கட்டாயமாக அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் சரிங்களா. அதில் மேலே வந்து அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். Where salary is greater than 20,000 வேண்டாம் 30,000 போகும். ஓகேவா. 30,000. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த query எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு ஈஸியாக வந்து நம்ம யாரெல்லாம் சேலரி 30க்கு மேலே எடுத்துருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு மூலம் நமக்கு வந்து ஈஸியாக ஃபெச் ஆகி கிடச்சிடும். ஓகேவா. இது ஈஸி இல்லையா. இது நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டேபிளில் சேலரி 40க்கு மேலேயும் இருக்கணும், பட் அவங்க சென்னை சேர்ந்தவங்களாட்டம் இருக்கணும். எப்படி நம்மளுடைய கண்டிஷன் எப்படி, சேலரி 40,000க்கு மேலே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் சென்னையை சேர்ந்தவங்களாட்டும் இருக்கணும். ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளுடைய ரூல். அப்போ நம்ம அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் சேலரிஸ் கிரேட்டர் தென் 30,000 இல்லையா. அப்போ நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னா 40,000க்கு மேலே greater than 40,000 ஆட்டம் இருக்கணும். அடுத்தது அண்ட்ங்கிறது எதுக்குன்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆகணும். ஓகேங்களா. அது எப்படின்னா இப்போ அண்ட் சிட்டி இல்லையா. சிட்டி ஈக்குவல் டு எப்போவுமே ஒரு நம்ம டெக்ஸ்ட்டை உள்ளே எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் எழுதணும். ஓகேங்களா. இங்கே ஸ்பெல்லிங் சென்னை வந்து எப்படி இருக்குன்னா சென்னை. ஓகே. சென்னை சி கேபிட்டல்னால் கேபிட்டல் போட்டுக்கோங்க சென்னை. ஓகேங்களா. இப்போ நான் இந்த கோடு பாருங்கள், இந்த ஆண்டோடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா இதுக்கு இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க கண்டிஷன் ட்ரூ ஆகணும், இதுக்கு ரைட் சைடில் இருக்க கண்டிஷன் ட்ரூ ஆகணும். இப்படி ட்ரூ ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும்னா அது அவுட்புட்டில் கொடுக்கும் சரிங்களா. ஒருவேளை அந்த நபர் வந்து 40,000க்கு மேலே சேலரி வாங்கியிருக்கலாம், பட் சென்னையை சேர்ந்தவங்களா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அவுட்புட்டில் கொடுக்காது. ஒருவேளை அவங்க சென்னையை சேர்ந்தவங்களா இருக்கலாம், பட் 40யோட கம்மியாக சேலரி வாங்குறாங்கனாலும் அவங்கள அவுட்புட்டில் கொடுக்காது. நம்மளுடைய கண்டிஷன் என்ன, 40,000 மேலேயும் எடுத்துருக்கணும், அதுவும் மட்டும் இல்லாமல் சென்னையை சேர்ந்தவங்களாகவும் இருக்கணும் சரிங்களா. அப்படி டபுள் கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகணும்னா இங்கே ஆண்ட் கட்டாயமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா. நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கேன், கார்த்திக் ராஜன் ஒரு ஆள். அவர் டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி, சேலரி வந்து 70க்கு மேலே வாங்குறாரு, சென்னை சேர்ந்தவங்க இருக்காரு சரிங்களா. இப்போ நம்ம ஆர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ எனக்கு ஒரு தேவைப்படுது. என்ன தேவைன்னா எனக்கு தேவைப்படக்கூடிய நபர் வந்து சென்னையை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா பெங்களூரை சேர்ந்தவங்களா இருக்கலாம். மற்ற எந்த சிட்டிஸை சேர்ந்தவங்களும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு நீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த சுச்சுவேஷனில் நான் ஆர் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா. அது எப்படின்னா இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா சரிங்களா, சேலரி தேவையில்லை என்னதான் இருக்கணும். என்னுடைய கண்டிஷன் என்ன, ஒன்றில் சென்னையை சேர்ந்தவங்களா இருக்கணும், இல்லைன்னா பெங்களூரை சேர்ந்தவங்களா இருக்கணும் சரிங்களா. அப்போ பையர் சிட்டிஸ் ஈக்குவல் டு இந்த சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள சென்னை ஃபஸ்ட் எழுதுறேன். சென்னையாக ஒரு வேலை இருக்கலாம், இல்லைன்னா ஆர். ஓகேவா. ஆர் சிட்டி ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கிறேன் பெங்களூர் சரிங்களா. பெங்களூர் ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கிறோம் பெங்களூர். ஓகேவா. அப்போது இந்த கோடை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்.ஒர்க்கர்ஸ் ஓகேங்களா. பையர் சிட்டி இஸ் ஈக்குவல் டு சென்னையாக இருக்கணும், ஆர்
சிட்டி இஸ் ஈக்குவல் டு பெங்களூர். ஓகேங்களா? இப்போ இந்த ஆருக்கு லெஃப்ட் சைடு இருக்க கண்டிஷன் ஒன்றில் ட்ரூ ஆனாலும் பரவாயில்ல, இல்லைனா ரைட் சைடில் இருக்க கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் பரவாயில்ல. சரிங்களா? ஒன்றில் சென்னை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும், இல்லைனா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனில் எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே அது அவுட்புட்டில் வந்துடும். சரிங்களா? ஒருவேளை இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகி இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா அவுட்புட்டில் வராது. சரிங்களா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போனால் செமிகோலன் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் ஒன்லி சென்னையாக இருக்கும் ஒரு வேளை, இல்லைனா பெங்களூராக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒரு சிட்டியில் இருந்தால் மட்டும்தான் அவங்களை அவுட்புட்டில் கொடுத்துருப்பாங்களே தவிர ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆனவங்களுக்கு அவுட்புட்டில் வராது. ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆனவங்க யாரெல்லாம்? இந்த ஹைதராபாத், மும்பை இவங்கெல்லாம் வந்து ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆனவங்க. ஓகேங்களா? கடைசியாக ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன சிச்சுவேஷன்னா, மும்பையில் இருக்கிறவங்க மட்டும் எனக்கு தேவையில்லை, வேறு எல்லா சிட்டிஸோட எம்ப்ளாயிஸும் எனக்கு தேவை, பட் மும்பையோட எம்ப்ளாயிஸ் மட்டும் எனக்கு தேவையில்லை. அப்படின்னா நான் எப்படி கோடு எழுதணும்னா, ஜஸ்ட் வயர் இருக்குல்ல, வயருக்கு அப்புறமா நாட்டுன்னு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் ஆர் அதே மாதிரி தான் அந்த நாட்டும். சரிங்களா? இதை நான் வச்சுக்கோங்க. நாட் சிட்டி ஈக்குவல் டு சிம்பிள் கோட்ஸ்குள்ள மும்பை எழுதிக்கோங்க. மும்பை எழுதிட்டு ஜஸ்ட் செமிகோலன் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இதில் எதுவுமே மும்பை இல்லை சிட்டியில். ஓகேங்களா? இப்போ இந்த கோடை நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெயர் நாட் சிட்டி இஸ் ஈக்குவல் டு மும்பை. பெயர் நாட் சிட்டி இஸ் ஈக்குவல் டு மும்பைனா மும்பையை மட்டும் இருக்கக்கூடாது, வேறு எல்லாருமே வேறு வேண்டும். சரிங்களா? இந்த கோடை ஒன்று நல்லா பாருங்கள். பெயர் நாட் சிட்டி இஸ் ஈக்குவல் டு மும்பை அப்படின்னா நாட் சிட்டி இஸ் ஈக்குவல் டு மும்பைனா இந்த கண்டிஷன் மட்டும் ட்ரூவாக இருக்கக்கூடாது, வேறு எந்த கண்டிஷனாக இருந்தால் கூட நமக்கு பரவாயில்ல, அவுட்புட்டில் வரலாங்கிறது தான் இந்த கோடுடைய அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் இது வரைக்கும் சொல்லி தந்தது எல்லாமே புரிஞ்சுதுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லி தந்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி.